ஒரு சிறுவனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்களே, பனு இஸ்ரவேலர்களை சேர்ந்த ஒரு சிறுவனை வந்து கொல்லுவதற்காக அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அந்த சூனியாக்காரன்ட்டையும் போய்த்து படிச்சுட்டிப்பார், ஒரு நல்ல மார்க்கம் உள்ள ஒரு ஆள்கிட்டையும் படிச்சுட்டிப்பார். அவரை கடைசியாக கொலை செய்கிறதுக்கு எடுத்த முயற்சி வந்து கடல். சரியா, கடலுக்கு கொண்டு போகிறாங்க. எங்கே வரைக்கும் கூட ஃபஹ்மிலூ ஃபீ குர்கூரின், ஒரு கப்பலில், ஒரு சாதாரண கப்பலில் எடுத்துக்கிட்டு போங்க, ஒரு படகு எடுத்துக்கிட்டு போங்க. அங்கே போய் என்ன கரையோரத்தில் இருந்தால் இந்த பிள்ளை வந்து கொள்ள இயலாது. அதனால் ஃபதவஸ்ஸதுஹு பிஹி அல் பஹர், நடுக்கடலுக்கு கொண்டு போகிறாங்க. அவர் எங்கே கொண்டு போகிறாங்கன்னா நடுக்கடலுக்கு என்ன செய்கிறாங்க, கொண்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் வச்சு கேளுங்க, இப்போ நடுக்கடலில் கொண்டு போய் இப்போ கொலை செய்ய போகிறோம். ஃபைன் ரஜா அன் தீனிஹி, மார்க்கத்தை விட்டு அவர் வெளியேறினால், வ இல்லா ஃபக்திஃபு, இல்லைன்னா கடலில் என்ன செஞ்சிருங்க, எரிஞ்சிருங்க அப்படின்றாங்க. இப்போ ஃபதஹபூ பிஹி, இப்போ கொல்றதுக்கான ஒரு முறையில் உண்டாகி இதை பார்க்குறாங்க. அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபகால் அல்லாஹு மிக்ஃபினிஹிம் பிமா ஷித், அந்த அவர் கேட்ட துவா என்னன்னா, அல்லாஹு மிக்ஃபினிஹிம் பிமா ஷித், யா அல்லாஹ் நீ விரும்பிய முறையை கொண்டு என்னை காப்பாற்று அவங்கள்ட்ட இருந்து, நீ போதுமானவன். இக்ஃபினி என்றா எக்ஃபி, விளங்கிட்டா, கிஃபாயா. அப்போ இக்ஃபினிஹிம் பிமா ஷித், எந்த விஷயத்தில் நீ போதுமானவன், அதை நீ விரும்பின முறையில் என்ன செஞ்சிரியா அல்லான்னு ஒரு துவா கேட்குற அந்த சிறுவன். ஃபங்கஃபஅத் பிஹிமுஸ் ஸஃபீனா ஃபகரிகு, கப்பல் புரண்டு, வணங்கிட்டா. அப்படின்னா அவங்க விழுகிற அளவுக்கு என்ன செஞ்சது, கப்பல் வந்து சரியுது. அவங்க எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, அதிலிருந்து கடலில் மூழ்கிறாங்க. இப்போ மூழ்கடிச்சு கொல்லப்பட்டதில் ஃபிரௌன் லிஸ்ட்டில் உள்ளது மாதிரி நபர்கள் தான் இவங்களும். அந்த இடத்துல என்ன, அவர்கள் வந்து அதாவது சரிந்து அவர்கள் எல்லாரும் கீழே விழுந்து மூழ்கி விடுகிறார்கள். அப்போ மூழ்கி மரணம், இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறாங்க என்னென்னா, அதாவது தண்டனைகளில் மிக முறைகளில் மிக மோசமான மரணம் வந்து மூழ்கி மரணித்தல் அப்படின்னு. ஏன்னா சுவாச போராட்டம் ஒன்றே இருக்காது. அதாவது சுவாசம் போராடி இறுகி கொஞ்சம் வெளியே வந்து இப்படியான ஒரு அங்கே சான்ஸ் உண்டு, மூழ்கக்குள்ள இல்லை, துடிப்பு தான் என்ன செய்யும். அதாவது ஒரு மூழ்குன்றது உண்மையிலே, அதாவது அங்கே அந்த சுவாசிக்கிறதுக்கான காற்றுக்கு போகிறதுக்கான இடமெல்லாம் என்ன செஞ்சிருது, அடைச்சிருது. அந்த மரணம் வந்து ஒரு மோசமான ஒரு மரணம் என்ன செய்கிறாங்க. அதைத்தான் அல்லாஹ் தஆலா ஃபிரௌனுக்கு என்ன செஞ்சான், கொடுத்தான் அப்படின்ட்டு. அப்போ ஃபங்கஃபஅத் பிஹிமுஸ் ஸஃபீனா, கப்பல் வந்து என்ன செய்து, அதாவது பிறண்டது, சரிந்தது. அதில் என்ன அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, மூழ்கி விட்டார்கள். வஜா யம்ஷி இலல் மலிக், அவர் வந்து அந்த சிறுவன் வந்து நடந்து மறுபடியும் மன்னர்கிட்டே வர, சிறுவன் வந்து நடந்து மன்னர்கிட்ட வர, தப்பி ஓடலை, திருப்பி மன்னர்கிட்ட தான் என்ன செய்கிறாரு, வாராரு. ஃபகால லஹுல் மலிக், இப்போ மன்னர் கேட்குறாரு, மா ஃபஅல அஸ்ஹாபுக், உன்னோட போனவங்களுக்கெல்லாம் என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. கால கஃபானிஹிமுல்லாஹ், அல்லாஹ் என்ன என்னை அவர்களை விட்டு காப்பாற்றி விட்டார். கப்பல் சரிஞ்சிட்டுன்னு சொல்லலை, கப்பல் சரிஞ்சு அவங்களாம் என்னது துவா கேட்குற அல்லாட்ட, ரிசால்ட்டை சொல்கிற இவட திறமைக்கு, அப்படி சொல்லலை. என்ன சொல்கிறான்னா கஃபானிஹிமுல்லாஹ், அல்லாஹு தஆலா என்ன எனக்கு போதுமானவனாக இருந்துட்டான், காப்பாற்றிட்டான். ஃபகால லில் மலிக் இன்னக லஸ்த பிகாத்திலி, ஒரு நாளும் உங்களுக்கு என்னை கொள்ள இயலாது, ஒரு நாளும் எனக்கு உங்களுக்கு என்னை கொள்ள இயலாது. ஹத்தா தஃஅல மா ஆமுருக பிஹி, நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சீங்கன்னா என்னை கொல்லலாம் என்றார். என்னைய கொல்லலாம் என்று சொல்கிறார். தஅவாவுடைய உச்சத்தை பாருங்க. ஒரு தஅவாவுடைய சப்ஜெக்ட் என்னென்னா, என்ன உங்களுக்கு கொள்ள இயலாதண்டு இந்த அற்புதத்தை வச்சு சேஃப் பண்ணிக்கிண்டு நம்மளை காப்பாற்றிட்டு போயிடுறதில்லை. தஅவாவை இதுக்கு அடுத்த பகுதிக்கு என்ன கொண்டு போகலான்னா, நீங்கள் எனக்கு மரண தண்டனை தானே கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, என்னைய கொள்ள இயலாது, நான் ஒரு நாளைக்கு வந்து உங்களை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லலை. சரியா, கொல்றதுக்கான ஒரு பப்ளிக் மீட்டிங், எல்லாரையும் கூப்பிடுங்க, ரப்பட பேரை சொல்லி என்ன செய்ய கொள்ளுங்கடா. இஸ்லாமிய தஅவாவுடைய பெரும்பகுதி இந்த வாளால் பரத்தப்பட்டது சுத்தமான பொய். பாதிப்பால், அதாவது நடந்த அநியாயங்களை ஏற்றுக்கொண்டு தாங்கிய சபரால வளர்க்கப்பட்டது தாவா. சபரால நீங்கள் எவ்வளோ அநியாயம் செய்யுங்க, எவ்வளோ என்னது எங்களுக்கு வந்து அட்டகாசங்கள் செய்ய, அந்த பொறுமை தான் எங்களுடைய தஅவாவுக்கான வேர். அதுதான் இங்கே சொல்கிற இன்னக லஸ்த பிகாத்திலி, நீங்கள் என்னை கொல்ல மாட்டீங்க. ஹத்தா தஃஅல மா ஆமுருக பிஹி, நான் ஏவுவதை நீங்கள் செய்யாத வரைக்கும் என்ன செய்யாது, அது நடக்காதுண்டு மக்கள் எல்லாம் ஒன்று திரட்ட வச்சு இது நடந்த செய்தியை நம்ம பார்க்கணும். இப்போ இதில் அவரை கொல்வதற்கு எடுத்த முயற்சியில் உண்டு, அவர்களை வந்து கடலில் போட்டு மூழ்கடிச்சு கொல்றதுக்கான ஒரு முயற்சி எடுத்தான். இதே தான் ஃபிரௌன் எடுத்த முயற்சி. ஃபிரௌன் மூழ்கி இறந்தான், இது இவன் எடுத்த முயற்சியில் இவங்க என்ன செஞ்சாங்க, அதில் இறந்தார்கள் அப்படி என்பதை நம்ம இந்த செய்தியை பார்க்குறோம். இது சஹீஹ் முஸ்லிமில் வருது. இதுவும் அந்த கடந்த காலத்தோடு ஒட்டிய அந்த முக்கியமான செய்தினத்தால் அதோட ரிலேட் பண்ணி சொல்லிக்கிறேன். அடுத்ததாக நம்ம பேசின ஒரு விஷயம் வந்து ஐலா, அதாவது ஹாதிரத்துல் பஹர், கரியா லத்தி கானத் ஹாதிரத்துல் பஹர், அந்த கடலோரத்தில் இருந்த, அதாவது சைனாவுடைய கிழக்கு பகுதியில் இருந்த கல்ஃபில் இருந்த அந்த, அதாவது ஒரு ஊர், அது நம்ம சொன்னோம் என்ன ஐலா, அது இன்றைக்கு அக்கபான்னு என்ன செய்து சொல்லப்படுது அப்படின்னு சொன்னோம். இது அல்லாமல் வேறு நிறைய ஊர்களும் சொல்லிக்கிறாங்க, ஆனால் இதுதான் மிக சரியானது.
அது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு இந்த இந்த இடத்த நீங்கள் வரலாற்றில் தெரிஞ்சுக்கணும், அந்த கடலோர இடங்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு விசிட் தபூக்கு உம்ராவுக்கு போகிற டைமில் வந்து இந்த அழிஞ்ச இடங்களை பார்க்குறன்றதை தவிர்த்துட்டு அந்த ஒரு அதாவது இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, இந்த சமுதாயத்தில் சிரியாவுடைய வரலாறு, ரசூலுல்லாஹோட தபூக் யுத்தம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா யுத்தம், அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோம வெற்றி, அந்த பயணங்கள் எல்லாம் பார்க்குறோம்னா இந்த என்னது வடக்கு பகுதி, அதாவது இந்த சவுதி அரேபியாவுடைய வடக்கு பகுதி, அதே போல் வட மேற்கு பகுதியில் உள்ள அந்த செய்திகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுகளை பார்க்கலாம். இந்த மதியனுடைய சப்ஜெக்டுகள், அதே போல் என்ன தபூக்குடைய இந்த மாதிரி எல்லா பகுதியிலும் பார்க்கலாம். இதில் பாருங்கள், இந்த செய்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு முக்கியமான அந்த யுத்தம் வந்து அதாவது மூத்தா, அதுக்கு போகிற ரசூலுல்லாஹ் மறுபடி கேள்விப்பட்டு போகிற தபூக் யுத்தம். அந்த தபூக் யுத்தம் சம்பந்தமாக நாங்கள் விரிவாக பேசிக்கிறோம். இந்த தபூக் யுத்தம் என்று போகிற நேரத்தில் அது வடக்கு மதீனாலேருந்து வடக்கை நோக்கி போகிறது. அப்போ அந்த போகிற நேரத்தில் வந்து நீங்கள் பார்க்கலாம் என்னென்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கிராமங்களை தாண்டி போகிறாங்க. இதில் கடல் சார்ந்த அந்த கிராமத்துடைய செய்தி உண்டு இதில் வருது. அதை மட்டும் நான் சொல்கிறேன். அது கடல் என்ற சொல்லு அதில் அதாவது ஒரு இடத்துல வாரதுனால அது கடல் சார்ந்த செய்கிறதால வருது. அது என்னன்னு உங்களுக்கு போய் பார்த்தோன்னே விளங்கிடும். புகாரில் 1481 இலக்கம் கஸவுனா மஅன் நபி கஸ்வத தபூக், ரசூலுல்லாஹ்களோட நாங்கள் தபூக் யுத்தம் செஞ்சோம். தபூக்னா தபூக் ஏரியா, யுத்தமும் நடக்கலைங்க. யுத்தத்துக்காக போனாங்க, யுத்தம் நடக்கிற ரசூலுல்லாஹ் வெயிட் பண்ணி போட்டு அந்த ஒரு கம்பீரத்தை அந்த எதிரிகளுக்கு என்ன காட்டிட்டு ரசூலுல்லாஹ் அங்குள்ள சின்ன 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 கிராமங்களை தண்டு ஆளுகைக்கு உட்படுத்திட்டு ரசூலுல்லாஹ் வந்தாங்க. இப்படி நீங்கள் யோசிக்கிற டைமில் இப்போ இந்த எல்லைகள் போட்டு வேறவாக ஆகிட்டு உர்துன் ஜோர்தான் போன்றவைகள் அவங்களோட கைகளில் இருந்தாலும் இதை ஆண்டு கொண்டிருந்ததெல்லாம் கசாசினாக்கள், அதாவது கஸ்ஸான் மன்னர்கள், யமன்லிருந்து போன அந்த கஸ்ஸானிய கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் விளங்கிட்டா. அப்போ அந்த கஸ்ஸானிய கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அப்படி என்று நீங்கள் போதீங்கன்னா இதெல்லாம் நசபு சார்ந்த விஷயங்கள். அதுலேருந்து வந்தவங்க தான் இந்த அவுஸ் ஹஸ்ரஜ், கஸ்ஸான்லேருந்து இல்லை அந்த அந்த யமன் கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான் அவுஸ் ஹஸ்ரஜ் எல்லாம் மதீனாக்கு வந்துட்டான். அப்போ யமன்லேருந்து போனவங்களில் ஒரு சில டீம் வந்து தயாமனத் வலது பக்கத்துக்கு போச்சு, இன்னும் சிலது வந்து தஷா அமத் விளங்கிட்டா சிரியா பக்கத்துக்கு என்ன செஞ்சது போச்சு. அப்போது ஈரான் போர்டர்களில் இருந்தவங்களாம் மனாதிராக்கள், முன்திர் இப்னு சாவா அந்த மனாதிராக்கள்னு சொல்லுவாங்க. இந்த பக்கத்துக்கு போனவங்கெல்லாம் வந்து கசாசினாக்கள், கஸ்ஸான் மலிக் கஸ்ஸான், அவங்க தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க சிரியாவுடைய மிக முக்கியமான பகுதியை கிறிஸ்தவர்களாக. இதுக்கு யாருக்கு கீழே இருக்குன்னா அதாவது இந்த ரோமர்கள் தான் இவங்களை என்ன செஞ்சாங்க வச்சு கண்டிக்கிறாங்க, அதாவது ஆட்சி கீழே வைத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி போகிற அந்த நேரத்தில் வந்து அந்த பக்கத்தில் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இப்போ பெரிய சவுதி அரேபியாவில் நம்ம எடுத்தோம்னா தபூக் வந்து சவுதிக்குள்ளே இருக்குது. அப்போ உள்ள இதில் எடுத்தோம்னா தபூக் வேறு நாடு விலகிட்டா, தபூக் வந்து ஒரு வேறு நாடு. அந்த தபூக் எல்லை வரைக்கும் ரசூலுல்லாஹ் பிடிச்சி வந்துட்டாங்க. அப்படி தான் நீங்கள் அதை பார்க்கணும் சரியா. தபூக் வந்து ஷாமண்ட வட்டத்துக்குள்ளே வராது சரியா. ஆனால் அது வந்து நாங்கள் என்ன புரிஞ்சுக்கோ, ஜசீரத் அரபுடைய வலதில் அதை இந்த வடக்கில் இருக்கக்கூடிய பகுதி தான் உருதுன்னுடைய அந்த அதுலேருந்து ஆரம்பிக்கும். இருந்தாலும் இந்த எல்லை வகுப்புகள் எல்லாம் யாருக்கு கீழே சொன்னால் இந்த கசாசினாக்களுடைய இது கீழே இருந்துச்சு. அடுத்த குட்டி குட்டி என்ன சொல்கிறது, அதாவது இந்த சிற்றரசுகளாக இங்கே இருந்துச்சு. இவங்கெல்லாம் கசாசினாக்களுக்கு கீழே என்ன செஞ்சாங்க, கப்பங்கட்டுக்கண்ணீர் அப்படி இப்படி இருந்தாங்க. இதர் ரசூலுல்லாஹ் அப்படியே பிடிச்சிட்டு போகிற டைமில் அந்த இடத்துல ஐலா விளங்கிட்டா, அதாவது ஐலா என்ற இதில் வந்து மிக பிரதேசமாக ஐலாவுடைய இடம் இருக்குது. அது கஸ்ஸான் மன்னன் தான் அங்கே என்ன செய்கிறாரு, அங்கே இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ்வோட காலத்தில் இருந்ததில் அவர் தான் கடைசி கஸ்ஸான் மன்னர், அவர் தான் கடைசி கஸ்ஸான் மன்னன். அவர் வந்து இஸ்லாத்துக்கு வந்தார், பின்னர் முர்த்தத்தானார்னு வரலாறு என்ன செய்யுது சொல்லப்படுது. அப்போ ரசூலுல்லாஹ் அங்கே போகிறாங்க, கஸ்வத்தம் ஃபலம்மா ஜா வாதில் குரா அந்த கிராமத்தையும் தாண்டி போகிறாங்க. ஒரு பெண்ணுடைய சம்பவம் என்ன செய்து நடக்குது, ஒரு பெண்ணுடைய சம்பவம் நடக்குது. வரலாறு படிப்பினை என்ற தலைப்பில் நான் இது பேசுகிறேன். ஒரு பெண்ணுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அவங்களுடைய எனது தோட்டத்தில் உள்ள பழங்கள் அளக்க சொல்கிறாங்க, எடுக்கிறாங்க. அதில் ஒரு பரக்கத்தான ஒரு நிகழ்வு ஒன்று என்ன செய்ய நடக்குது. அதை தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன டைம் ஃபலம்மா அத்தைனா தபூக்கு வராங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைய இரவுக்கு என்ன செய்யும், பெரிய ஒரு காற்றுண்டு அடிக்கும் அப்படின்னு அந்த காற்றை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. யாருமே எழும்ப வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதையும் தாண்டி அந்த தபூக்கில் ரசூலுல்லாஹ் நின்றுட்டு இருக்கிற டைமில் ரசூலுல்லாஹ் அந்த எல்லையில் நிற்கக்குள்ளேயே அடுத்தது ரசூலுல்லாஹ் என்ன உருதுன்னுக்குள்ளே போகிறது தான், ஜோர்தானுக்குள்ளே போகிறது தான் அடுத்த என்ன யுத்தத்துக்கான இதை தான் ரசூலுல்லாஹ் வந்திக்கிறான். முழு தயாரிப்போடு ரசூலுல்லாஹ் வந்திக்கிறான். ஆனால் ரசூலுல்லாஹ் அந்த எல்லைக்குள்ளே போனாங்க. ஒரு படைத்தளபதிக்கின்ற ஒரு ஞானம் ஒன்று இருக்கணுமே. ரசூலுல்லாஹ் அந்த எல்லைக்குள்ளே போல இந்த இடத்துலேருந்து தங்களுடைய அந்த ஹைபத்தை என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கம்பீரத்தை அதை வச்சுட்டிக்கிறாங்க. அந்த நேரத்தில் கஸ்ஸான் மலிக்கு கஸ்ஸான் அவர் ஐலாவுடைய அந்த அதுக்கு கீழே ஐலாவுடைய மன்னராக இருக்கக்கூடியவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், மலிகு வஹ்தா மலிகு ஐலா லின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்லத்தன் பைதா, ஐலா பிரதேசத்து மன்னர்
வந்து ஒரு வெள்ளை கோவேரி கழுதைன்னு என்ன செய்கிறாங்க, அன்பளிப்பு செய்கிறாங்க. ஒரு கோவேரி கழுதையை அன்பளிப்பு செய்கிறாங்க. கோவேரி கழுதை தெரிந்தானே, குதிரைக்கும் கழுதைக்கும் உள்ள சம்பந்தத்தால் பிறக்கிறது தான் கோவேரி கழுதை. எல்லாம் நசப், அதுக்கெல்லாம் நசப் இருக்காது, சரியா? அப்போது அங்கே இருந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது ஐலா மன்னர் வந்து ஒரு கிஃப்ட்டை என்ன செய்கிறாங்க, அதாவது இந்த வெள்ளை கழுதை பெருமதியான வெள்ளை கழுதை ஒன்று என்ன செய்கிறாங்க, கிஃப்ட் பண்ணுறாங்க. ஒரு கசாஹு புர்தன் நிறைய, அதாவது இந்த 2 செட் ஆடைகள் உள்ள புர்து ஆடைகளை என்ன செய்கிறாங்க, அன்பளிப்புகள் செய்கிறாங்க. வகத்தபலஹு பிபஹ்ரிஹிம், இந்த கடலில் வரக்கூடிய வருமானங்கள் அந்தந்த விஷயங்கள் இதுகளுக்கெல்லாம் எல்லாம் பூரண சம்மதத்தையும் என்ன வருமானத்தையும் என்ன செய்கிறாரு, அந்த இடத்துல வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுதுகிறார்கள் அப்படின்னு வருது. இந்த பஹர் எதுண்டா இதுதான். அதாவது அவர் ஐலாவில் இருக்கிறாருன்னா அவர் ஐலாவில் இருந்து இந்த பகுதி ஃபுல்லாக என்ன அவருடைய அதிகாரத்துக்கு கீழே இருந்துச்சு. அந்த அதிகாரத்தில் பங்கையும் என்ன செய்கிறாரு, அதாவது எழுதுகிறார் அப்படின்னு வருது. அப்போ முக்கியமாக இன்றைக்குள்ள அகபாவுடைய சப்ஜெக்ட் இப்போது ஐலான்றது தான். நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஹாதிரத்தல் பஹர், அந்த ஓரத்தில் இருந்து கிராமத்தெல்லாம் அழிச்சதுண்டு. அப்படியே இது இல்லாத இருந்தாலும் இந்த சம்பவம் வந்து எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, ஐலாவோட உள்ள ஒரு முக்கியத்துவம், ஐலா பிரதேசத்துடைய ரசூலுல்லாஹ்களுக்கு ஏற்பட்ட அந்த தொடர்பு, அந்த யுத்த சம்பந்தமான ஒரு வரலாற்று செய்தி இதில் என்ன செய்திருக்குது. வகத்தபலஹு பிபஹ்ரிஹிம், அப்போ அந்த கடல் வழி இதுகளை பயன்படுத்துறது, அதனுடைய அதில் பலன் பெறுறது, என்னென்ன விஷயங்கள் அதில் வரலை, அவைகள் எல்லாவற்றுக்கும் என்ன செய்கிறாங்க, அந்த அனுமதியை என்ன செய்தார்கள், வழங்கின கடல் எல்லையில் அந்த அனுமதியை அவர் என்ன செஞ்சார், அதாவது வழங்கினார்கள். அது என்னது பங்கு கொடுத்தார்கள் என்ற மாதிரியெல்லாம் நம்ம அதில் புரிஞ்சுக்கலாம். இந்த செய்தி வந்து என்ன, அதாவது சஹீஹுல் புகாரியில் 1481 இலக்கத்தில் வருது. மலிக் ஐலாவுடைய அந்த கடிதம். அப்போ ஐலா பிரதேசத்தை மையப்படுத்தித்தான் அவரை மலிக் மன்னர் அப்படி என்ற அந்த அடையாளம் அங்கே என்ன செய்யும். அப்போ ஐலா எவ்வளோ முக்கியமாக இருந்திருக்குது அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஊருடைய தலைநகர் மாதிரியாவது ஐலா என்ன செஞ்சுக்கங்க இருந்திருக்கு. இன்னும் இது சம்பந்தமாக நீங்கள் இந்த வடக்கு பகுதிகளுடைய இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அல் குர்ஆன் ஹதீஸ் தொகுக்கப்பட்ட வரலாறு என்ற தலைப்பில் நாங்கள் ஒரு 9-10 அவர்ஸ் தொடர்ந்து பேசுகிறேன். அதில் நீங்கள் வந்து நபத்தியர்கள், இந்த குர்ஆன் ஹதீஸுடைய எழுத்து முறைகள் சம்பந்தமாக நான் பேசுகிற டைமில் நபத்திய எழுத்து அரபு மொழி தான் இப்போ நாங்கள் பயன்படுத்திட்டு. இந்த நபத்திய எழுத்து முறை சம்பந்தமாக பேசுகிற டைமில் வடக்குடைய ஆட்சியை பற்றி என்ன செய்வோம், அதில் இந்த நபத்தியர்கள் சமுதாயம் ரசூலுல்லாஹ் வாரத்துக்கு 200-300 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த அரபு சமூகம், அந்த அரபு சமுதாயத்துடைய அந்த எழுத்து முறைகள் சம்பந்தமாக ஒரு விரிவாக என்ன செஞ்சுக்கிறதில் பேசுகிற நீங்கள் அதில் பார்க்கலாம். இப்போது இது வந்து ஹதீஸில் வந்து ஐலா சம்பந்தமாக இது மட்டுமல்ல, சில செய்திகள் வருது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட செய்தி கடலோடு தொடர்புடைய செய்தியில் வாரதுனால கத்தபலஹும் பிபஹ்ரிஹிம் என்று வாரதுனால அந்த பகுதியை நான் என்ன செஞ்சேன், அதை எடுத்து ரைட். அடுத்ததாக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஐலாவை வந்து இன்னொரு இடத்துலையும் சொல்லி காட்டுறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால், அது ஒரு முக்கியமான இடம், அதையும் சொல்கிறாங்கடா. அதாவது முஸ்லீமில் வார செய்தி இது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன ஹவுதி, ஏண்ட ஹவுதுல் கௌசர் இருக்குது, இந்த ஹவுதுல் கௌசர் அபாத் எவ்வளவு விசாலமானதுண்டா, எதை விட விசாலமானதுண்டா, மின் ஐலா மின் அதின், ஐலாலிருந்து அதின் வரை இருக்கக்கூடிய தூரத்தை விட விசாலமானதுன்றா. அதின் யமன்ல இருக்குது, யமன் போர்ட் விளங்கிட்டா. அதின் வந்து அதனுடைய மேற்கு போர்ட்டுகளில் மிக முக்கியமான ஒரு இடம் அதின், சரியா? அப்போது இங்கே வந்து ஐலா, அப்போ அது வந்து என்ன செய்ய, ஷாம் பகுதி. அப்போ அந்த எல்லையிலிருந்து அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் அதன் வரைக்கும் உள்ள அந்த இடத்தை விட என்னது, அதாவது மிகவும் விசாலமான ஹவுதை அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சுக்கிறான், தந்து இருக்கிறான். அப்படி அப்போ ஹவுது வந்து எவ்வளோ பெருசு, சரியா? நாளை மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த ஹவுது வந்து மிக பெருசான ஹவுதுல் கௌசர் என்று அக்கைதா சம்பந்தமான தலைப்பில் நான் என்ன செஞ்சுக்கிறேன், தனியாக என்ன செஞ்சுக்கிற பேசுகிறேன். அதில் நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் இதை மட்டும் சொல்லலை, அங்கே என்னது பஹ்ரைனை உதாரணம் காட்டுறாங்க, உம்மானுடைய எல்லைகளை சொல்கிறாங்க, அதே போல் ஜுஹ்ஃபா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இதெல்லாம் படிக்கத்தான் இந்த இடங்களோடு சேர்த்து படிக்கக்குள்ள எங்களுக்கு ஈஸியாக இந்த தூரங்கள் அவசரமாக என்ன செஞ்சிடும் நமக்கு ஒழுங்கு. ஐலா இருந்து அதுன்றது அந்த மேற்கு பகுதியில் உள்ள அந்த கடலோரத்தை அப்படியே என்ன செய்யுது தெளிவாக சொல்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, அதை பற்றி அந்த அடையாளமாக இதை என்ன செய்தார்கள் சொன்னார்கள் அப்படி என்பதை நம்ம பார்க்கிறோம். ரைட். அடுத்ததாக அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரைட். அடுத்தது இப்போ இந்த நம்ம வரலாற்றை இதில் படிக்கிற நேரத்தில் இன்னும் ஒரு சில பகுதிகளையும் சொல்லிவிட்டு நம்ம அடுத்த பகுதிக்கு இன்ஷா அல்லாஹ் வருவோம். அதாவது ஜித்தா அடுத்த முறையில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். 50 நிமிஷம் அடுத்தது.